ஹலோ, சரியா கேட்கலையா? டவர் இல்லை எங்க வீட்டாண்ட. ஆ, அதான் 4:30 மணிக்கு வந்துடுறேன் ஐயா. 4:30க்கு வந்துடுறேன். ஏன்னா ஆட்டோ பிடிச்சி வரணும். 4:30க்கு வந்துடுறேன் நான். சரி. புரியலையா? ஆமாய்யா. 50 ரூபாயா? 50 ரூபாயா? இப்ப இருக்கிறது 50 ரூபா. அதுதான் காலையில இருந்து புரட்டிட்டு இருந்தேன். 70 ரூபா கேட்டீங்கய்யா. அதான் நீங்க எவ்வளவு 70 ரூபா தானே கேட்டீங்க. என்கிட்ட இப்ப இல்லையா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நானே எனக்கு கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நானே பாருங்க, வேற எதுவும் இல்லை என்கிட்ட. நகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவே கொஞ்சம் அலைஞ்சு திழிஞ்சு தான் நான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். 10 ரூபா வட்டிக்கு தான் வாங்கி வச்சிருக்கிறேயா. சரிங்க சரிங்க. வந்தாங்க சார். வந்துட்டு எனக்கு வந்து பணம் வேணும்மா, 1 லட்ச ரூபா பணம் வேணும். 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே தம்பி கேஸை முடிச்சுட்டு போயிடுறேன். ஒரு சின்ன பிரச்சனையில் அவன் வந்து இருந்தான் சார் காலேஜில் படிக்கும்போது. அந்த பிரச்சனை வச்சு தான் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, அந்த பிரச்சனை திருப்பி தான் வந்துருக்குது, உன் பையன் மேலே தான் வந்துருக்குது கேஸே. நாங்கள் ஸ்பெஷல் டீம், நாங்கள் வந்து திருப்பி அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா நீங்கள் வரணும், உங்களை நான் கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். இல்லை சார், நான் எந்த இதுலேயும் இல்லை, என் பையனும் இங்கே இல்லை அப்படின்னும் போது சொல்லும்போது, இல்லைம்மா அந்த கேஸை நான் இதோட முடிச்சிடுறேன், எனக்கு 1 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் இங்கேயே முடிச்சிடுறேன். என்கிட்ட அவ்வளோ இல்லை சார்னு சொல்லும்போது, எவ்வளோம்மா முடியும்னு என்னை திருப்பி கேட்குறாரு சார். அவர் கேட்கும்போது நான் ஒரு 20 ரூபா ஸ்டார்டிங் சொன்னேன் சார். 20 ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 20 ரூபாலாம் என்னம்மா முடியும், என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கலாமா, நான் உங்கள் பிள்ளைய கூட்டின்னு போய் கையை காலை உடச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை சார், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போது 70 ரூபாய்க்கு வரார் சார் அவர். 70 ரூபா கொடுங்க, நான் அந்த கேஸே இல்லாமல் நான் முடிச்சுக்கிறேன். அவனே இல்லையே சார், நான் எப்படி நீங்கள் கேஸுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா உங்களது இருக்கும், நீங்கள் போய் பார்த்து பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது பணமே இல்லை சார். சரி, இருக்கிறத அது குடுமா, நீ நான் வந்து அடகு வச்சு ரசீதை உங்கள்கிட்ட தரேன்னு திருப்பி சொல்கிறாரு சார் அவர். ரசீது என்கிட்ட இல்லை சார். வளையல் பார்க்குறாரு, வளையல் வந்து இது கைட்டி கொடுமான்றாரு. என்கிட்ட அது கவரிங் சார்னு நானும் சொல்கிறேன், காமிச்சு சொல்லும்போது அப்போ இருக்கிறத குடும்பன்றாரு. திரும்பவும் இருக்கிறது குடும்பம் என்கிட்ட ஒன்றும் இல்லை சார், கம்பல் மட்டும்தான் இருக்குதுன்றேன். கைட்டி குடும்பன்றாரு. கைட்டி வாங்கிட்டு போயிடுறாரு சார். வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வரேன், நான் சொல்கிறேன், நீ கொடுத்துட்டு வாங்கிக்கமான்றாரு. அவர் நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன். நான் ஸ்பெஷல் டீம்மா, நான் எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது சொல்லுங்கள் சார்ன்ற, அது சொல்ல மாட்டேன்றார் சார் அவர். ஸ்பெஷல் டீம் நாங்கள். அன்யூனிஃபார்ம் தான் சார், யூனிஃபார்ம் கிடையாது, அன்யூனிஃபார்ம் தான். வந்தார், நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அவர். அவர் ஐடி கார்டு காமிச்சார் சார். ஐடி கார்டு அவர் வந்து பாஸ்போர்ட் சைஸில் வச்சுருந்தாரு. நீங்கள் போலீஸ், நானும் இதே டவுட்டில் தான் கேட்டேன், நீங்கள் அன்யூனிஃபார்மில் இருக்கிறீங்க, எந்த போலீஸ்காரங்களும் உள்ளே வரல, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து பேக்கெட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. யூனிஃபார்ம் போட்டுன்னு தான் இருந்தார் அவர். யூனிஃபார்ம் போட்டு கேப் போட்டுனுக்கிறாரு, போலீஸ் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார் அவர். அவர் போலீஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது அவரால். திருப்பி நான் 2வது ஃபோன் பண்ணி கேட்கும் போதும் வந்து அவர் சொன்ன இடத்துக்கு நாங்கள் போனோம், பணத்தை எடுத்துக்கின்னு போனோம். பணம் கொடுக்குற மாதிரி தான் போனோம், ஆனால் பணத்தை எடுத்துன்னு போகல, பணம் கொடுக்குற மாதிரி தான் போனோம். போகும்போது அங்கேருந்து அவர் எஸ்ஐயை விட்டு ஒரு ஏட்டை விட்டு எங்களை வந்து பார்த்துருக்குறாரு. இல்லைம்மா, நீ ஒண்டியாக வான்னாக்கா நீ வந்து என்னை சீட் பண்ணுற, நான் அவ்வளோ பெரிய முட்டாளெலாம் கிடையாது, நீ 3 பேரை கூட கூட்டின்னு வந்திருக்கிற. இல்லை சார், என் கூட யாரும் இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லைம்மா, கூட்டின்னு வந்திருக்கிற. அப்போ நான் இருக்கவா போனால் போம்மா, நீ நான் அப்புறம் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்றேன், நான் வீட்டுக்கு வரேன். சார், வீட்டுக்கெலாம் வராதிங்க, என்னான்னு சொல்லுங்கள், எங்கன்னா வர சொல்லுங்கள், நான் வரேன். ஸ்டேஷனுக்கு சொன்னால் கூட நான் வரேன், நான் எடுத்துன்னு. இல்லைம்மா, ஸ்டேஷன்லாம் வேணாம், எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் சார். எனக்கு வந்து அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு பாதுகாப்பு வேணும். என் பையன் மேலே திருப்பி வந்து அவர் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். எனக்கு இங்கே வீட்டுக்கு வந்து அவர் திருப்பி பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். இதை வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான். அரசாங்கம் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச விஜய் சாருக்கும் சரி,
எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, போலீஸ் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த போலீஸ்கிட்டேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்படி ஒரு பண்ணுறவங்களே வந்து திரும்பி வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒண்டியாக இருக்கிறேன், வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் சார். நான் அவ்வளவும் சொல்கிறேன் சார், நான் மட்டும்தான் சார் இருக்கிறேன், வீட்டில் யாரும் இல்லை. உள்ளே வந்து பார்க்குறாரு, உள்ளே வந்து பார்த்துட்டோம் எனக்கு தெரியுமா உன் புருஷன் உன்னை விட்டு ஓட்டான் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாரு. திரும்பவும் வந்து யாரும் இல்லை, நீங்கள் ஒண்டியாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் பொண்ணு பாண்டிச்சேரியில் இருக்குது, அங்கே போய் அவங்கள பிளாக்மெயில் பண்ணவான்னு கேட்குறாரு என்ன. அங்கே போய் நான் மிரட்டட்டுமா, அங்கே போய் நான் விசாரிச்சுக்கிறேன். நான் எப்படி சார் விட முடியும்? என் பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்க முடியுமா? இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை இவர் பேசுகிறது.